The poor policies of the Modi government have resulted in a disastrous track record of the Indian Railways. Since 2014, more than 11 train-related incidents are being reported every month. These accidents have resulted in devastating loss of life and property. Official figures confirm 11 train-related accidents every month, but the reality is even worse. What is the government doing to prevent these accidents? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு வெஸ்ட் பெங்கால்ல கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது நின்று கொண்டிருந்த பேசஞ்சர் ட்ரெயின் மீது ஒரு சரக்கு வண்டி வந்து மோதி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 3 கோச்கள் வந்து சேதமாயிருக்கு. 15 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. 75 பேருக்கு மேல இன்னைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சிகிச்சை நடந்துகிட்டு வருது. மழை காரணமாகவும் ரொம்ப லோ விசிபிலிட்டி காரணமாகவும் மீட்பு பணிகள் தாமதப்படுது அப்படிங்கிற செய்திகள் அங்கிருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் முதல் முறை இப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல தொடர்ந்து மாசத்துக்கு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பற்றியாவது நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் பாலசோர்ல இதே போன்ற ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது. நின்று கொண்டிருந்த வண்டி மீது மீண்டும் சரக்கை ஏந்திய ஒரு ட்ரெயின் போய் மோதி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 275 பேருக்கு மேல இறந்து போனாங்க. ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் போது இந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் சிக்னல் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த ட்ரெயின்ல வந்து இந்த கவச் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு உபகரணி வந்து ஃபிட் பண்ணல. இந்த காரணங்கள்னாலையும் மேனுவல் நெக்லிஜென்ஸ் அதாவது அலட்சியம் காரணமாகவும் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு அப்புறம் திரும்பவும் அதே போன்ற ஒரு விபத்து நடந்திருக்கு. இன்றைக்கும் அதே காரணங்கள் தான் சொல்லப்படுது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ட்ரெயினும் ஒரே தண்டவாளத்துல வந்தது. ஆல்ரெடி கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது. 2 சிக்னலுக்கு இடையே அந்த ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சிக்னல்ல ஏதோ ஒரு கோளாறு இருந்ததுனால, ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை இருந்ததுனால வெயிட் பண்ணிட்டு இருந்த ட்ரெயின் பின்னால வந்து அந்த சரக்கு ரயிலுக்கு கொடுக்கப்பட்ட சிக்னல்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேரல அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு வருஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டம்லாம் சரியா தான் இருந்தது. ஆனா அந்த சரக்கு ரயில மேன் பண்ணக்கூடிய அந்த லோகோ பைலட் பாத்தீங்கன்னா அந்த ரெட் சிக்னலை மதிக்காம அதை தாண்டி வந்துட்டாரு. அதை அவர் நோட்டீஸ் பண்ணல, அலட்சியப்படுத்திட்டாரு. அதனால அவருடைய நெக்லிஜென்ஸ் காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த விபத்துலயும் கவச் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுது. அது இருந்திருந்தா இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டம் ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த கவச் பொருத்தப்பட்டிருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் சொல்றாங்க. இன்னொரு வெர்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப லோ விசிபிலிட்டியா இருந்தது, அதனால எல்லாம் சரியா இருந்திருந்தாலும் அந்த சரக்கு ரயிலை ஓட்டக்கூடிய அந்த லோகோ பைலட்டுக்கு விசிபிலிட்டி இல்லாததுனால அவரால் சிக்னலை கவனிக்க முடியல. அதனாலதான் கவனம் தவறி அந்த வேகத்தை, ரயிலோட வேகத்தை குறைக்காம அவர் வந்து இடிச்சிட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு சேதம் என்னமோ நடந்து போச்சு, உயிர்கள் போயிடுச்சு. இன்னும் நிறைய உயிர்கள் வந்து ஆஸ்பத்திரியில ஊசலாடிட்டு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் யாரு அக்கௌண்டபிள், யாரை வந்து நாம பொறுப்பாக்க போறோம்? ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது இது சரியில்லை அது சரியில்லைன்னு பல காரணங்கள் சொல்றோமே தவிர, இதுல இருந்து இந்த பாஜக அரசாங்கம் ஏதாவது பாடம் கத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா நோ லெசன்ஸ் வேர் லேர்ன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கவச் பாதுகாப்பு உபகரணத்தை 2022ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்ப இந்த பாஜக அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 68,000 கிலோமீட்டருக்கு இதை நாங்க இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்ன தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. இன்னைய தேதி வரைக்கும் வெறும் 1453 கிலோமீட்டருக்கு தான் இந்த கவச் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட்டுக்கு என்னவோ பெரிய தொகையெல்லாம் ஒதுக்குறாங்க. ஆனா அந்த ஒதுக்கப்படக்கூடிய தொகையை சரியா இவங்க பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எதற்கு இந்த அரசாங்கம் செலவு செய்யுது? ஏசி கோச் எல்லாம் வச்சு வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் விடுறாங்க. வந்தே பாரத் ட்ரெயின் நாளுக்கு ஒரு ட்ரெயினை வந்து இனாகிரேட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடியோட செல்ஃபி எடுங்கன்னு செல்ஃபி பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இதற்கெல்லாம் செலவழிக்கக்கூடிய பணத்தை ட்ராக் மெயின்டெனன்ஸ்க்கோ இல்ல சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ப்ரிகாஷன்ஸ்க்கோ இல்ல பப்ளிக் அமெனிட்டிஸுக்கோ இந்த அரசாங்கம் செலவழிக்க மறுக்கிறது. ஒரு கவச் இன்ஸ்டால் பண்ணாலோ இல்ல ஒரு ட்ராக்கை மெயின்டைன் பண்ணாலோ அங்க செல்ஃபி எடுத்து போட்டு பப்ளிசிட்டி தேட முடியாது.
அப்ப எங்க பப்ளிசிட்டி கிடைக்குதோ அங்கதான் இவங்க கொண்டு போய் ரிசோர்சஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. பணம் இல்லாம இல்ல, தேவையான பணம் இருக்கு. ஆனா அதை இவங்க எப்படி செலவழிக்கிறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப இனஃப் ரிசோர்சஸ் இருந்தோம், அதை சரியா செலவழிக்காததுனால இன்னைக்கு ரயில்வே பேசஞ்சர்ஸ் உடைய பப்ளிக் கம்யூனிட்டிஸும் சரி, அவங்களுடைய சேஃப்டி சரி, அவங்களுடைய செக்யூரிட்டி சரி, இதெல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னொரு பக்கம் நிரப்பப்படாத காலியாக இருக்கக்கூடிய வேலை இடங்கள். இன்னைக்கு ரொம்ப அண்டர் ஸ்டாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து ரயில்வே துறை. அண்டர் ஸ்டாஃப்ட் மட்டும் இல்ல, ஓவர் ஒர்க்டா வேற இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பல மணி நேரம் தொடர்ந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சாலே நமக்கு டயர்ட் ஆயிடும், கவனக்குறைவு ஏற்படும். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து ஷிஃப்ட் மாறி இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களை ஓவர் ஒர்க் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கவனக்குறைவு ஏற்படும், இதனால எவ்வளவு விபத்துகள் ஏற்படும் அப்படிங்கறத பாக்குறோம். ஒவ்வொருத்தரும் வந்து நெக்லிஜென்ஸ் மேட்மேன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு லைன்மேன் மேலேயோ இல்ல ஸ்டேஷன் மாஸ்டர் மீதோ படியை தூக்கி போடுறதுல வந்து ரொம்ப சாமர்த்தியமா இருக்கு இந்த அரசு. ஆனா இதுக்கான அக்கௌண்டபிலிட்டியை ரயில்வே துறையும் அந்த அமைச்சரும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. மீண்டும் ஒரு முறை மோடி 3.0ல அஸ்வினி வைஷ்ணவ் தான் ரயில்வே மினிஸ்டர். இவர் ரயில்வே மினிஸ்டர் மட்டுமானு பாத்தீங்கன்னா இல்ல, ஐஎன்பிக்கும் இவர் தான் மினிஸ்டர், ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் இவர் தான் மினிஸ்டர். பத்தாவதுக்கு இப்ப மகாராஷ்டிரால வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷனுக்கு இவர் கூடுதல் பொறுப்பாளர் அவரை போட்டிருக்கிறாங்க. ஒரு துறையே இந்த ஆளால மேனேஜ் பண்ண முடியல, அவர்கிட்ட எதுக்கு இத்தனை துறைகள் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். இப்படி இருந்தாருன்னா எப்படி இவரால ஒரு மினிஸ்ட்ரியை வந்து எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ண முடியும்? இவ்வளவு பிரச்சனைகள் வருதே, இத பத்தியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் எடுத்துட்டு ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு எத்திக்ஸ் எல்லாம் நம்ம பாஜக எதிர்பார்க்க முடியாது. அரியலூர்ல நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல எப்படி லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணாரோ, நிதிஷ்குமார் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது, அப்பவும் அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணாரு. அப்படிப்பட்ட அக்கௌண்டபிலிட்டியெல்லாம் நம்ம பாஜக எதிர்பார்க்க முடியாதுதான். ஆனா தொடர்ந்து 2 டேர்மா நீங்க ரயில்வே மினிஸ்டரா இருக்கிறீங்க, அப்ப என்ன பண்ணிருக்கீங்க இந்த ரயில்வேஸை இம்ப்ரூவ் பண்ண அப்படிங்கிற கேள்வியை வந்து தொடர்ந்து நாம கேட்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு துறையே சிறப்பாக கையாள முடியாத ஒரு அமைச்சரிடம் இன்னும் பல துறைகளையும் கொடுத்து எலெக்ஷன் ஒர்க்கையும் கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாரு? அப்ப இன்னைக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கக்கூடிய லோ லெவல் ஒர்க்கர்ஸ் மேல பழிய தூக்கி போட்டுட்டு அவங்கள அக்கௌண்டபிள் ஆக்கிட்டு இதுல விசாரணை நடத்துறோம், கமிஷன் போட்டிருக்கோம், அவங்க விசாரணை நடத்தி அறிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுதும் இந்த விஷயங்களை எப்படி பூசி மொழுகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் பாஜக அரசாங்கம் இருக்கு. இன்னைக்கு த மோஸ்ட் நெக்லெக்டட் துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே துறை தான். அதை இவங்க டெலிபரேட்டா பண்றாங்க. ஏன்னா ரயில்வே துறையும் பிரைவேடைஸ் பண்ணணும் அப்படிங்கறத 2014 பாஜக ஆட்சிக்கு வரும்பொழுதே சொன்னாங்க. அப்ப கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அவங்க கைவிட்டாங்க. ஆனா அதற்கான ப்ராசஸை இந்த 10 வருஷமா அவங்க ஸ்லோவா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். முதல்ல ரயில்வேக்கு செப்பரேட்டா ஒரு பட்ஜெட் இருந்ததா, அப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருந்தது. ஆனா இன்னைக்கு ரயில்வேஸ்க்கு தனியா ஒரு பட்ஜெட் கிடையாது. அப்ப எவ்வளவு பணம் ஒதுக்குறாங்க, அதை எப்படி செலவு பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சியோ ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ இல்லை. நாட்டில் இருக்கக்கூடிய 90% மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வேஸ். ஆனா இன்னைக்கு வந்தே பாரத் அப்படிங்கிற பேர்ல வசதியானவங்களுக்கு தான் இந்த ரயில்வே துறை ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏழை எளிய மக்கள் வசதியாகவும் சுயமரியாதையோடய டிராவல் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட இந்த பாஜக அரசாங்கம் மெல்ல மெல்ல அழிச்சிட்டு இருக்கு. போன வாரம் சென்னை சென்ட்ரல்ல நம்ம பார்த்தோம், இங்க இருந்து கொல்கத்தா புறப்பட்டு போக வேண்டிய ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணவங்களுக்கு இடம் இல்லை. ஏன்னா டிக்கெட்டே வாங்காத அன்ரிசர்வ்டு நிறைய பேர் வந்து ஏசி கோச்சஸ் எல்லாம் ஏறி ஆக்கிபை பண்ணிட்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ணவங்க போக முடியாத அளவுக்கு அங்க வந்து பயணம் வந்து தடை செய்யப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? இனஃப் அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் இல்ல. இவங்க ஏசி கோச்சஸுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ அன்ரிசர்வ்டு கோச்சஸ்க்கும் நான் ஏசி கோச்சஸ்க்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அது குறையுது அப்படிங்கும் பொழுது ஏழை எளிய மக்கள் அவதிப்படுறாங்க. ஒரு பக்கம் நீங்க ஃபேரை ஏத்திட்டீங்க, இன்னொரு பக்கம் கோச்சஸே இல்லை அவங்களுக்கு டிராவல் பண்ணனா அவங்க என்ன பண்ணுவாங்க? டிக்கெட்டே எடுக்காம இந்த மாதிரிதான் அன்ரிசர்வ்ட்ல ஏறி உட்காருவாங்க. பல வீடியோஸ் சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், எந்த அளவுக்கு வந்து பாத்ரூம்ல எல்லாம் உட்காந்து டிராவல் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு. 3வது முறை இந்த மோடி அரசாங்கம் அரியணை ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த முறை இந்த கேள்விகளை எல்லாம்
கேட்க வேண்டிய தேவை இருக்குது. எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கேள்விகளை கேட்கணும். ஏன்னா இது ஏழை எளிய மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அவர்களுடைய உயிரையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. அது உங்களால முடியலன்னா அப்புறம் நீங்க ஆட்சியில இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வியை ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு இதுக்கு நமக்கு பதில் கிடைக்கலன்னா நாளைக்கு இதே மாதிரி திரும்ப திரும்ப ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்பவும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அதை கடந்து போயிட்டே தான் இருப்பாங்க. தொடர்ந்து கேள்வி கேட்போம்.